கனியை நான் சாப்பிடாம இருந்து நான் சாத்த அவன் சொல்லுவான் பேசுவார். கடவுள் அனுமதி செய்வார்ல, கடவுள் தானே அவரு நமக்கு சுயற்பம் கொடுப்பார்ல, அனுமதி செய்வார். எழுந்து பேசுவான், உங்க அப்பா வந்து என்ன தள்ளிட்டாரு, உங்க அப்பா வந்து என்ன கீழே இட்டா சொல்லும் போது எங்க அப்பா எப்படி பண்ண முடியும் அப்படி நான் போய் கேட்பேன். ஏன்ப்பா பண்ணிங்க கேட்பேன். அவர் சொன்னாலும் புரியாது எனக்கு, என் நன்மையும் தெரியாது தீவையும் தெரியாது எனக்கு. நான் உடனே என்ன பண்ணுவேன், உங்க கூட தூ போட்டுக்கிட்டு இவனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பேன். என்னை இழுக்க முடியும், வலுக்கட்டாயம் அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவர் அன்பான கடவுள். எங்க அன்பு இருக்கோ அது கீழே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அன்பு தான் உங்க தலைவர். உங்க குடும்பத்துல உங்க அப்பா அன்பானு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல பிள்ளைங்க சுதந்திரமா வாழ்வாங்க. அன்பு இல்லை என்றால் சுதந்திரம் இருக்காது. இன்னைக்கு மோடி அன்பானவர் இருந்துச்சுன்னா இந்த நாட்டுல எல்லாருமே சுதந்திரம் வாழ்வாங்க. அவங்க சுயமா எந்த மதத்தையும் எந்த மார்க்கத்தையும் எதையும் பின்பற்றும்படியான வழிகளை தேடுவாங்க. அவன் அன்பு எங்க ஆளுகை செய்தோ சுதந்திரம் தான் அது கீழே இருக்கும். கடவுள் அன்பானவர் இருந்ததுனால அவர் சுதந்திரம் கொடுத்தார்.